என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனையும் உம்முடைய சமூகத்திலே ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில், குறிப்பாக இன்றைக்கு 9வது மாதம் முதல் நாள் அதிகாலை நேரத்துக்காக நான் நன்றி சொல்லி துதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பு. அன்பு என்ற வார்த்தையில, அன்பு என்ற தலைப்பிலே சில வார்த்தைகளை, சில வசனங்களை நினைப்படுத்தி நாம் தியானித்து கடந்து போகலாம், எடுத்துக்கொள்ளலாம். வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஒருவேளை அப்படி திருப்ப முடியாதவங்க, நான் எப்போ வழக்கமா சொல்வது போல ஒரு பென்சிலோ இல்ல பேனாவோ ஒரு பேப்பர்ல வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம், அதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அதுல குறிப்பா 13வது வசனம், அதாவது 1 கொரிந்தியர் 13:13, அதுல மொத்தமே 13 வசனம் தான் உள்ளது. அந்த முழு பைபிளையும், அந்த முழு அதிகாரத்தையும் நீங்க வீட்டுல இருக்கும் போது வாசித்தீங்கன்னா இந்த அன்பை குறித்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அதிகபட்சம் அநேக வசனங்களில அதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அன்பை. குறிப்பா அந்த 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்ன, நம்பிக்கை என்ன, நிறைய பேருக்கு புரியாது. உங்களில் ஒருவேளை நிறைய பேர் அறிந்திருப்பீங்க. பொதுவாவே கிறிஸ்தவ மக்கள் மத்தியில நம்பிக்கை தான் விசுவாசம், விசுவாசம் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட கொஞ்ச காலம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இருக்குமானால் ஏன் வேதத்துல ரெண்டும் பிரிச்சு போறாங்க? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் அப்படின்னு சொன்னா அப்ப 3 விதமா இருக்குதே. விசுவாசம் தனி, நம்பிக்கை தனி, அன்பு தனின்னு இருக்குதே. அப்போ ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். அதுல நான் சுருக்கமா சொல்றேன். விசுவாசம் என்பது காணாதவற்றை நம்ம இருதயத்துல காத்திருப்பது, அதை நினைத்து இது எனக்கு கிடைக்கும், இதை நான் பார்ப்பேன், இது எனக்கு வரும், எனக்கு இது ஏற்ற வேளையில என்னுடைய சமூகத்துல கண்டெடுப்பேன் அப்படின்ட்டு காணாத ஒன்றை நம்ம கண்ணால காணல, அதை நம்ம காத்திருப்பது, நம்பிக்கையோட சொல்றோமே, அது விசுவாசத்தோடு சொல்றோமே, அந்த மாதிரி காத்திருப்பது, அதுக்கு பேரு விசுவாசம். நம்பிக்கை, என் மகன் எனக்கு இதை கொண்டு வருவான், என் மகள் எனக்கு இதை கொடுப்பா, என் தகப்பனார் எனக்கு இதை செய்வாரு, என் தாய் கட்டாயம் எனக்கு இதை குறித்து எனக்கு போதிப்பாங்க, இப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா. ஒரு பொருளை நம்ம கண்களினால பார்த்து இவங்க எனக்கு செய்வாங்க அல்லது இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் பத்தியா, அது நம்பிக்கை. இது ரெண்டுக்கும் நம்ம காணாத ஒன்றை நினைத்து காத்திருப்பது என்பது விசுவாசம். நாம் கண்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நம்பிக்கை. இந்த ரெண்டும். 3வது அன்பு. இந்த அன்பு எல்லாருடைய மத்தியிலும் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த 3ம் ஒன்றா இருக்கிறதா, நிலைத்திருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3ம் நிலைத்திருந்தாலும் கூட அது இவைகளில் எது பெரிதுன்னு சொன்னா அன்புதான் பெரிதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காத்திருப்பது, இந்த நம்புவது அல்லது இந்த அன்பு, இந்த 3ல அன்புதான் பெரிது. அப்ப இந்த அன்பை ஒவ்வொரு மனித இருதயத்திலும் வச்சிருக்கிறார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு ஆதாரமும் பல சம்பவங்களை சொல்லியிருக்கிறாரு, செய்திருக்கிறாரு. அதே 13வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 13 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுது பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, ஆயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவிய நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. எவ்வளவு சொல்றாரு அந்த அன்பு இருக்குதே. அந்த அன்புக்கு இவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது. அது நீடிய சாந்தம் உள்ளதுன்னு சொன்னா ரொம்ப பொறுமை உள்ளது அன்பு. அதுக்கு பொறாமையே இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. அன்பு, நம்ம கிட்ட அன்பு இருந்தா நம்ம மத்தவங்க மேல பொறாமப்பட மாட்டோம், வைராக்கியம் பண்ண மாட்டோம். மத்தவங்களை ஒருத்தர் நம்மளை திட்டா கூட திருப்பி அவங்கள திட்ட மாட்டோம். நமக்கு ஒரு அக்கிரமம் செஞ்சிருந்தா கூட நம்ம வாழ்க்கையில திருப்பி நம்ம செய்ய மாட்டோம், செய்யணும்னு நினைக்கவே மாட்டோம். அயோக்கியமானது செய்யாதுன்றார். அதுதான் அயோக்கியமானதுன்னு சொன்னா, யோக்கியம் என்பது நல்லது, அயோக்கியன்றது தீயது. அப்ப தீயது அது செய்யாதுன்னு சொல்றது. தற்பொழிவை நாடாது, பெருமை.
பெருமை அதுக்கு இருக்காது. அந்த அன்புக்கு பெருமை எங்க அன்பு இருக்குதோ அங்க கட்டாயம் பெருமை இருக்கவே இருக்காது. பெருமை இருக்குதுன்னு சொன்னா அவங்க கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். சினம் அடையாது, கோபமே படாதான். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு பவுல். சினம் அடையாது, அது கோபப்படாது. நம்ம கிட்ட அன்பு இருந்தா எல்லாத்தையும் சகிச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சகிப்புத்தன்மை நம்ம கிட்ட இல்ல. ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்களே, உடனடியா கோபப்படுறது, வேகமா பேசுறது, யாரா இருந்தாலும் சொந்தமோ பந்தமோ அசல் மனுஷனோ ஆபீஸ்லயோ வீட்லயோ வெளியிலயோ பெற்றோரோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் அவங்க உடனே கோபப்படு. அப்படிலாம் இந்த காரியம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அங்க பவுல் நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. ஆக இந்த அன்பு என்பது எவ்வளவு மகத்துவம் உள்ளது, எவ்வளவு சிறப்பானது என்பதை இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. அதே 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்ப நான் ரொம்ப நிறைய படிச்சிருக்கிறேன், நிறைய கல்வி, எனக்கு ஏகப்பட்ட படிப்பு, நான் ஏபிசிடில முக்கால்வாசி எனக்கு பின்னாடி போட்டுக் கொள்ளலாம், அவ்வளவு படிச்சிருக்கிறேன் அப்படின்னா, அப்ப நிறைய படிச்சுட்டு இருந்தா அவர் நல்ல மனுஷனா இருப்பாருப்பா, இவ்வளவு படிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாவே அவரு ரொம்ப எல்லாத்தையும் கற்று தேர்ந்தெடுக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் பொறுமையா சொல்லுவாரு, பொறுமையா சகிச்சுக்குவாரு, பொறுமையா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது நம்ம கவனிச்சு பாருங்க. அறிவு என்பது இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். யாருக்கிட்டெல்லாம் அன்பு அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு பக்தி விருத்தி ரொம்ப இன்னும் 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 பக்தியை வளர்த்து கொள்ளுவோம். ஆனா அறிவுன்றது நான் அதிகபட்சம் நமக்கு இந்த தேசத்தையே ஆளுகிற நம்ம மோடி ஐயாவா இருந்தாலும் சரி, இல்ல ஜனாதிபதி அம்மாவா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல ரொம்ப அன்பு அவங்க கிட்ட இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆக அது இருமாப்பை உண்டாக்கும். இருமாப்புன்னு சொன்னா நமக்கு தற்பெருமைய, நான் இந்த அந்தஸ்துல இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் இந்த பதவியில இருக்கிறேன் அப்படின்ற அந்த இருமாப்பை அவங்களுக்கு உண்டாக்கும். ஆனா அன்புன்றது அப்படி கிடையாது, அது பக்தியை உண்டாக்கும்னு நல்ல தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 6, 7, 8 இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை வார்த்தையில மட்டும் சொல்லல, நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் செய்து காமிச்சாரு. நான் எவ்வளவு உங்க மீது அன்பு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு அது நடத்தியே காமிச்சாரு. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நல்லா கவனிங்க, தேவனுடைய ரூபமாயிருந்தார். அவர் கடவுளை போலவே இருந்தாரு. கடவுள் எப்படி இருந்தாரோ அந்த ரூபத்துல தான் அவர் இருந்தாரு. கடவுளுக்கு அவர் சமமாய் இருக்கிறத அவருக்கு நல்லா தெரியும். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப கடவுளோடு கூட அவர் சமமா இருந்தும் அதை நான் கொள்ளையிட்டு அவர்கிட்ட இருந்து நான் திருடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லத்தக்கதாக இல்லாதபடி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தன்னையே என்ன பண்ணார்? யாரும் அவரை போய் அடிமைப்படுத்தல, யாரும் அவளை கொலை செய்யல, யாரும் அவரை திருடன் சொல்ல வரல. அவரையே அப்படி சொல்லும்படி வைத்துக் கொண்டார், நடந்து கொண்டார். அது தேவன் பிதாவினுடைய அது திட்டமா இருக்கிறது, தீர்மானமா இருக்கிறது. அதனாலதான் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் எப்படி வந்தார்? ஐஸ்வர்ய சம்பர்ணர் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில ஒரு தரித்திரராய் இருந்தார். தரித்திரராய் ஒரு கோவணம் போல ஒரு துண்டு மட்டும் தான் கட்டி அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தாழ்த்துறார். மனுஷ சாயல் அந்த ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். 7வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மறுரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுதான் அன்பு. எதுக்காக இதெல்லாம் செய்யறாரு? பிதா இதன் மூலமா கனம் பெற போகிறாரா? இல்ல. பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்பட போறாரா? இல்ல. இந்த பூமியில வாழ்கிற மனுஷன் சுகமாய் இருக்க வேண்டும், அவன் சுகபோகமாய் வாழ்ந்து கடவுளை ஆராதனை செய்ய வேண்டும். அவன் கடைசி நாட்களில் இந்த பூமியை விட்டு வெளியேறும் போது பிதாவாகி தேவனிடத்துல வர வேண்டும். இந்த ஒரே நோக்கத்துக்காக தான் இத்தனை காரியங்களையும் தரமட்டமா அவர் தாழ்த்தி தன்னை இந்த நமக்கு
வெளிப்படுத்தினார் என்று அவருடைய அன்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த அன்பு என்பது எவ்வளவு சிறப்பானதா இருக்கிறது என்பதை அதன் மூலமா நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, கடவுளே அதை செய்து காமிச்சதை நம்ம அறிய முடிகிறது. சுவிசேஷ புத்தகம் மத்தேயு 24:12 பாத்தீங்கன்னா அங்க திட்டமா சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமம் அதிகமானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் எங்க அதிகமாயிடுச்சு? பூமியிலே வாழ்கிற மக்கள் மத்தியிலே அக்கிரமம் பெருகி போயிடுச்சு. கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், அவங்க கிறிஸ்தவ அல்லாதவர்களா இருக்கட்டும், அன்பை குறித்து போதிக்கிறவனா இருக்கட்டும் அல்லது கேட்கிறவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அங்கே அக்கிரமம் பெருகி வருகிறது பூமியில. இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும், எப்பக்கம் திரும்பினாலும் அக்கிரமம், எதுல எடுத்தாலும் அக்கிரமம். இப்ப எந்த பொருள் வாங்கினாலும் அதுல அக்கிரமம் செய்யறது அறிய முடிகிறது. எதை சாப்பிட்டாலும் அதுல கலப்படம் இருக்கிறது அறிய முடிகிறது. பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்யறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்யறாங்க. இதெல்லாம் வேதத்துல ஆண்டவர் அப்பயே சொன்னாரு. 24வது அதிகாரத்துல மத்தேயுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறார், கடைசி நாட்கள்ல இதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் இன்றைக்கு பூமியில நடந்துகிட்டு இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? பூமியில அக்கிரமம் பெருகி போயிடுச்சு. அப்ப அக்கிரமம் பெருகின்றதுனால என்ன நடக்கிறது? அநேகர்கிட்ட இருந்த அன்பு குறைஞ்சு போச்சு, தணிஞ்சு போச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க நல்ல அன்பா தான் இருந்தாங்க இவ்வளவு நாள். என் மகன் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டான், ஆனா இப்ப என்னன்னு கூட கேட்க மாட்டேன்றான். என் பிள்ளைங்க என்ன ரொம்ப நல்லா நேசித்தாங்க, இப்போ ஏனோ தானோன்னு பேசுறாங்க. காரணம் என்ன? பெற்றோராகிய என்ன நல்லா, எங்க பெற்றோர் நல்லா என்ன வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க, நல்ல வேலை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இப்ப பாக்குறாங்க என்ன என்னன்னு கண்டுக்க மாட்டேன்றாங்க. அப்ப அந்த அன்பு என்பது தணிந்து போகுது, குறைந்து 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 அது கீழே போயிடுது. காரணம் என்னன்னா, வேத வசனம் அதுதான் சொல்லுது. மக்கள் இப்படி பெருகி சுகபோகமான வாழ்க்கை, சம்பாத்தியம், வீடு, பணம் இப்படி எல்லாம் அவர்கிட்ட வரும் பொழுது அங்க உறவுகள் தள்ளி 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 விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது என்பது திட்டமாய் வேதத்துல நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 15வது அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நீங்க நிலைத்திருங்க அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நல்ல கவனிங்க. பிதா என்கிட்ட எப்படி அன்பா இருக்கிறாரோ அதே போல நானும் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பில நீங்க நிலைத்திருங்க, தவறி போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. அந்த அன்பை விட்டு வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து நெருங்கி இருக்கும், சாத்தான் உங்களை கவ்வி கொண்டு போய் விடுவான். ஆகினால என்னை விட்டு நீங்க வெளியேறி விடாதீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் மாய்மாலமா இருக்கிறாங்க, எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று ஒரு சம்பவத்தை அந்த என்னுடைய ஜபக்கருவில இருந்து அந்த ஜபிக்கும் பொழுது ஒரு அன்பு சகோதரர் அந்த சொல்லி ஜபிச்சாரு. நேற்று 31ஆம் தேதி கடைசி நாள்ன்றதுனால 10 மணிக்கு ஆரம்பித்த ஜபம் நைட்டு 12:15 தான் முடிச்சோம். ஏன்னு சொன்னா அந்த ஜபத்தோட அந்த புதிய நாளுக்குள்ள புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு வாக்கு தத்த வசனத்தோட அந்த 12:15 தான் முடிச்சோம். அப்படி பண்ணும் பொழுது ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். நல்லா கவனிங்க. கேரள மாநிலத்துல சமீபத்துல இப்ப 2-3 நாளுக்கு முன்னாடி ஓணம் பண்டிகை கொண்டாடினாங்க. அந்த வழக்கத்துல உள்ள ஒரு ஓணம் பண்டிகை கேரளாவில மிகப்பெரிய பண்டிகை அதுதான். கேரள மாநிலம் என்று சொன்னாலே இந்திய தேசத்துல ஒரு சின்ன மாநிலம். அதே சமயத்துல அங்க கடவுள் பயம் உள்ளவர்கள் அதிகம். அது கடவுளுடைய இந்த நாடுன்னு கூட சொல்லுவாங்க, கடவுளுடைய நாடு அப்படின்னு சும்மா அத சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அது கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு தேசம் கேரளா. அங்க பாத்தீங்கன்னா சின்ன சுற்றி நிறைய தண்ணி இருக்கும், செழிப்பான தேசமா இருக்கும், மலையும் தண்ணீர் நிறைந்ததும் பசுமை நிறைந்ததுமா இருக்கும் கேரளா என்பது எல்லாருக்கும் தெரியும். அங்கே கிறிஸ்தவர்கள் தான் அதிகபட்சம் இருப்பாங்க, அதுவும் குறிப்பா கேத்தலிக் கிறிஸ்டியன், கத்தோலிக்க மார்க்கத்துல அதிகமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில கடந்த அந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு 665 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்ததாம். நல்ல கவனிங்க, நான் இதை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மது விற்பனை ஒரே நாளில 665 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அங்க கிறிஸ்தவர்கள் அதிகம், பக்தி அதிகம், அது கடவுளுடைய தேசம், நாடுன்னு சொல்லக்கூடிய இடம், செழிப்புள்ள தேசம், சோதம் குமரா மாதிரி நல்ல பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடம். அங்க கிறிஸ்தவர்கள் தான் எண்ணிக்கையில கூடுதலா இருக்காங்க. ஆனா நடக்கிறது என்ன? பண்டிகை என்பது ஓணம் பண்டிகை.
அதுல 665 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடக்குதுன்னா எல்லா மதுவும் இந்துக்கள் குடிச்சாங்களா? இல்ல, நம்ம கிறிஸ்தவர்களும் குடிக்கிறாங்க. காரணம் என்ன? அன்பு தணிந்து போயிடுது, கிறிஸ்துவனுடைய பக்தி குறைஞ்சு போயிடுது. இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி நிறைய ஏராளமா தேசம் எங்கும் நடக்கிற காரியங்கள் உண்டு. அது மட்டும் இல்ல, நல்ல கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான், நீங்க யாராவது வாசிக்க முடியுமா? யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும். நீங்கள் ஒருவில் ஒருவர் அன்பா இருக்கணும், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். இப்ப நம்ம குழுவில கூடி வந்திருக்கிறோம்னா நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ, 15 பேரோ 30 பேரோ 40 பேரோ இருக்கிறோம். நம்ம ஒருத்தரிடத்துல ஒருத்தர் கடிந்து பட்சிக்கிறவர்களா இல்லாம ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டணும். அதாவது நான் செய்த குற்றத்தை நீங்க மன்னிக்கணும், நீங்க செய்த குற்றத்தை நான் மன்னிக்கணும். அது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும், தயவாய் பொறுத்து போகணும், சகிக்கணும். ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்றதை விட நம்ம சகித்து கொள்வது ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்கிறது. அதுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்றாரு. அப்போ அப்படி அந்த அன்பை நம்ம தரித்து கொள்வோமானால் நம்ம உலகம் நம்மள என்ன சொல்லணும்னா, இவங்க கிறிஸ்துவனுடைய சீஷர்களா இருக்கிறாங்க, கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்காங்க, இவங்க இயேசுநாதருடைய பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி உலகம் நம்மள சொல்லும். அந்த சொல்லுக்கு ஏற்றது போல நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சரியா கற்றுக் கொடுக்கிறார். அங்க இயேசு கிறிஸ்துடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், இந்த ஐக்கியத்துல தான் நம்ம ஒன்று சேர்ந்து வருகிறோம். நம்ம இன்னைக்கு கூடி வந்து பேசுறதே அதுதான். ஆக இப்படிப்பட்ட நிலையோடு நம்ம வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமா இந்த அன்பிலே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென். உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. ஒருவனும் அறியா உயர்தலமே, அடியேன் தங்கும் மறைவிடமே. ஒருவனும் அறியா வேடரின் கண்ணி வார்த்தைகளும், வஞ்சகரின் தீச்சூழ்ச்சிகளும், கொள்ளை நோயும் கொடிய விஷமும், கோரமான பயங்கரமும் நாளும் என்னை அணுகினாலும் அவர் சமூகம் காத்திடுமே. உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. கோடி மக்கள் வாதையாலே கதறி நித்த
நித்தம் திகைக்கின்றார். அவர்களுக்காய் கர்த்தரை நோக்கி இன்றும் என்றும் வேண்டிடுவேன். மனமிரங்கும் மன்னவர் இயேசு மனமிரங்கி காத்திடுவார். உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. தீங்கு செய்யும் மிருகத்தையும் சீறி நிற்கும் பாம்பினையும் பயந்திடாமல் நோக்கி நடந்து மீதித்து நானும் சென்றிடுவேன். உயரமான அடைகலத்தில் நாளும் பொழுதும் வாழ்ந்திருப்பேன். உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிட